வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. நாளை நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு. இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் அதிகாரிகள். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு, ஜப்பான் நாட்டில் நிலநடுக்கம், இந்தோனேஷியாவில் சுனாமி எச்சரிக்கை என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. இத்தேர்தலில் 6,23,00,000க்கும் அதிக வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். தமிழ்நாட்டில் 3,06,00,000க்கும் அதிக ஆண் வாக்காளர்களும் 3,17,00,000க்கும் அதிக பெண் வாக்காளர்களும் 8,467 மூன்றாம் பாலினத்தவரும் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாவர். இத்தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 44,800 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா முறையில் கண்காணிக்கப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா முறையில் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். 10 வாக்குச்சாவடி மையத்திற்கு ஒரு மண்டல அளவிலான குழு வீதம் 6,170 மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுமார் 30 நாட்களாக நடந்த அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்காக கடந்த ஒரு மாதமாக அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். சுயேட்சை வேட்பாளர்களும் விதவிதமாக பரப்புரையில் ஈடுபட்டு வாக்காளர்களை கவர்ந்தனர். இதற்கிடையே மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்கான கடைசி நாளில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மாலை 6 மணியுடன் பரப்புரைக்கான அவகாசம் முடிந்ததை அடுத்து அரசியல் கட்சித் தலைவர்களின் தீவிர பரப்புரை முடிவுக்கு வந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெசன்ட் நகரில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்தார். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் இறுதிக்கட்ட பரப்புரையை நிறைவு செய்தனர். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் தமிழிசையும், தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியும், சிதம்பரத்தில் விசிக வேட்பாளர் திருமாவளவனும், நீலகிரியில் எல் முருகனும் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் தங்கும் விடுதிகளில் வெளியூர் நபர்கள் தங்கியுள்ளனரா என காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்தது. இதனிடையே வெளியூர் நபர்கள் தங்கும் விடுதிகளில் தங்கியுள்ளனரா என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். நாமக்கல் நகர பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். விடுதிகளில் தங்கியுள்ளவர்களின் விவரங்களை காவலர்கள் ஆய்வு செய்தனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் பரப்புரைக்காக வெளியூர்களில் இருந்து வந்து தங்கியவர்கள் உடனே வெளியேற வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் தேர்தல் பரப்புரை செய்ய வந்துள்ளனரா என வெளியூர் நபர்களிடம் கேட்டறிந்த பிறகே அறை ஒதுக்க வேண்டும் என விடுதி நிர்வாகத்தினரிடம் காவல்துறையினர் அறிவுறுத்தினர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் ஒரு மினி வேனை சோதனை செய்ததில் மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து சேலையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் மினி வேனை ஓட்டி வந்த ஏழுமலை என்பவரிடம் விசாரித்ததில் கோவிலாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் சில பொருட்களை கொண்டு சென்று வழங்குமாறு கூறியதாகவும், தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையின் போதுதான் அதில் மதுபான பாட்டில்கள் இருப்பது தெரியவந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1,500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 3 நாள் அரசு மதுபான கடைகள் விடுமுறை என்பதால் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கொண்டுவரப்பட்டதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7,000 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேங்காய்பட்டினம் அருகே உள்ள முள்ளூர் துறைப்பகுதியில் ஐஸ் கட்டிகள் தயாரிக்கும் பாழடைந்த தொழிற்சாலையில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7,000 மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள்.
புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பாஜக காங்கிரஸ் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு பணம் விநியோகம் செய்ததாகவும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் பாஜக காங்கிரஸ் கட்சிகள் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை வாக்காளர்களுக்கு வழங்கியிருப்பதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தேர்தலுக்கு பணம் வழங்கியது குறித்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தை அணுகி தேர்தலை ரத்து செய்ய புகார் அளிக்கப்படும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் தினத்தன்று மேற்குவங்க ஆளுநர் கூச் பெஹார் தொகுதிக்கான பயணத்தை ஒத்திவைக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வரும் 19ஆம் தேதி 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலில் மேற்குவங்கத்தில் 3 தொகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது. இதனையடுத்து அங்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கிடையே மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் கூச் பெஹார் பகுதிக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை செல்ல திட்டமிட்டுள்ளார். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்பகுதியில் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இதனால் ஆளுநர் அங்கு பயணம் மேற்கொள்வது சரியானதாக இருக்காது என தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அரசியல் கட்சியினர், அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாமல் கவர்னருக்கும் பொருந்தும் என்பதால் ஆளுநர் இதனை மீறக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காஷ்மீரைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் ஊடுருவிய பயங்கரவாதிகள் சிலர் உள்ளூர் மக்களை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ஜப்னிபோரா பிஜ்பெஹரா பகுதியைச் சேர்ந்த ராஜஷா என்பவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் அந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கிடையே தாக்குதல் அரங்கேறிய பகுதியில் இருந்து தப்பித்த பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடன் நில அபகரிப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் தொடர்பு இருப்பதாக மேலும் 4 நபர்களை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. அந்து திர்கி, ரஞ்சன் சாஹாய், பிபின் சிங், இர்சத் ஆகிய 4வரையும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை காவலில் எடுத்திருக்கிறது. திர்கிக்கு ஹேமந்த் சோரனுடன் தொடர்பு இருப்பதாகவும் நிலம் தொடர்பான ஆவணங்கள் தயாரிப்பில் ரியல் எஸ்டேட் அதிபர் சாஹாய் உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஹேமந்த் சோரனுடன் இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியல் அழுத்தத்துடன் தன்னை அமலாக்கத்துறை கைது செய்திருப்பதாக சிறப்பு நீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் மேலும் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானது. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கியூஷு, ஷிகோகு ஆகிய பகுதிகளில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அமெரிக்க நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடப்படவில்லை. நிலநடுக்கத்தால் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படவில்லை என்றும் சிறிய அளவிலான சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் ஜப்பான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் அணுமின் நிலையம் பாதுகாப்பாக உள்ளதாக ஜப்பான் அணுமின் ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் நேற்று முன்தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5 பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக வடக்கு சுலவேசி மாகாணத்தில் இருக்கும் ரியாங் தீவில் எரிமலை வெடித்துச் சிதறத் தொடங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருக்கும் 800க்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். எரிமலையை சுற்றி 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் எரிமலை வெடிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தோனேஷியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
ஐபிஎல் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்று டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் தொடக்க முதல் விக்கெட்டுகளை இழந்து திணறியது. ரஷித் கான் மட்டும் 31 ரன்கள் சேர்க்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர். 17.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த அந்த அணி 89 ரன்களில் சுருண்டது. டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பில் முகேஷ் குமார் 3 விக்கெட்டுகள், ஸ்டப்ஸ், இஷாந்த் சர்மா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் 8.5 ஓவர்களில் இலக்கை எட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலமாக 3வது வெற்றியை பதிவு செய்து 6வது இடத்துக்கு முன்னேறியது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. பஞ்சாப் மாநிலம் முலான்பூர் மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இரு அணிகளும் 6 போட்டிகளில் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் இன்றைய போட்டியில் இரு அணிகளும் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. பஞ்சாப் அணியில் தவான் இல்லாததால் சாம் கரன் தான் கேப்டனாக செயல்படுவார். மும்பை அணி எந்த மாற்றமும் இன்றி விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டி இன்றைய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இடம்பெற்றால் ரோஹித் சர்மா தனது 250வது ஐபிஎல் போட்டியில் விளையாட உள்ளார். விக்ரம் நடிக்கும் புதிய படத்தின் முன்னோட்ட காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. பண்ணையாரும் பத்மினியும் சித்தா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய அருண்குமார் விக்ரமை வைத்து புதிய படத்தை இயக்குகிறார். இந்த படத்திற்கு வீரதீர சூரன் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. பாகம் 2 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன் ஆகியோரும் நடிக்கின்றனர். ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறார். இதனிடையே இந்த படத்தின் முன்னோட்ட காட்சியை விக்ரம் பிறந்தநாளை ஒட்டி படக்குழு வெளியிட்டிருக்கிறது. மளிகை கடை ஒன்றில் உள்ள விக்ரமை தாக்கு வரும் கும்பலை துப்பாக்கியால் சுட்டு மிரட்டி அனுப்புவது போன்ற காட்சி அமைந்திருக்கிறது. முதற்கட்ட தேர்தலில் களம் காணும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் உள்ளிட்ட பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார். அதில் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் பாரிவேந்தருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சமூக பணிகளால் மக்களை கவர்ந்து விட்டதாக பாரிவேந்தருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்கள் ஆசையுடன் நாடாளுமன்றத்தில் அமர்வீர்கள் எனவும் வாழ்த்து தெரிவித்துள்ள மோடி, பாரிவேந்தரை போன்றவர்கள்தான் தமது சொத்து எனவும் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரை ஓய்வடைந்த நிலையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திரைப்படம் காணச் சென்றார். நெல்லை டவுனில் உள்ள திரையரங்கில் எம்ஜிஆர் நடித்திருந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. பரப்புரை ஓய்ந்தவுடன் நயினார் நாகேந்திரன் இந்த திரைப்படத்தை காணச் சென்றார். அவருடன் அவரது நண்பர்களும் படத்திற்கு சென்றனர். எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான நயினார் நாகேந்திரன் எப்போதும் எம்ஜிஆர் பாடல்களை கேட்பது வழக்கம். அந்த வகையில் பரபரப்பான தேர்தல் பரப்புரை நிறைவடைந்த நிலையில் எம்ஜிஆர் படம் பார்க்கச் சென்றார். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நெல்லை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடம் மனு அளித்ததாகவும், ஆனால் அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்ததால் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்யுமாறு தமிழக தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்ததாகவும், அந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடுமாறும் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறும் கூறியுள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்குமாறு மனுதாரரின் வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை நாளை விசாரிப்பதாக தெரிவித்துள்ளது. பஞ்சாப் ஹரியானா சம்பு எல்லையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். டெல்லி எல்லையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது சில விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிப்பதாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா நிர்வாகம் உறுதியளித்திருந்ததாகவும், ஆனால் தற்போது வரை விடுவிக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் சம்பு எல்லையில் காலவரையற்ற ரயில் மறியல் போராட்டத்தை விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதுகுறித்து பேசிய விவசாய சங்க தலைவரான அபிமன்யு கோகர், கைது செய்யப்பட்ட விவசாயிகள் விடுவிக்கப்படவில்லை என்றால் மற்ற இடங்களிலும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். இதனிடையே பாஜக தலைவர்களை விவசாயிகள் பகிரங்க விவாதத்திற்கு அழைத்துள்ளனர்.
வரும் 23ஆம் தேதி சண்டிகரில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் விவாதத்திற்கு வருமாறு விவசாயிகள் அழைப்பு விடுத்திருக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் நேரம் என்பதால் விவசாயிகள் போராட்டம் மத்திய அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ராமநவமியை முன்னிட்டு திருப்பதியில் அனுமந்த வாகனத்தில் ராமபிரானின் ஊர்வலம் நடைபெற்றது. திருமலை திருப்பதியில் சீதாதேவி சமேத ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் ஆகிய உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மாலை வேளையில் ஏழுமலையான் கோயிலில் ராமநவமி ஆஸ்தானம் நடைபெற்றது. தொடர்ந்து ஹனுமந்த வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மாட வீதிகளில் உலா வந்த ராமபிரானை ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்து தரிசனம் செய்தனர். மேற்கு வங்கத்தில் ராமநவமி திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதல் காரணமாக பரபரப்பு நிலவியது. முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள சக்திபூர் பகுதியில் ராமநவமியை ஒட்டி பேரணி நடைபெற்றது. அப்போது ஒரு சிலர் பேரணி சென்றவர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் மோதலை தடுத்து நிறுத்தினர். இந்த மோதலில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹைதராபாத்தில் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனத்தை 2 கிலோமீட்டர் வரை லாரி ஓட்டுநர் இழுத்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஹைதராபாத்தில் இருசக்கர வாகனம் மீது லாரி ஒன்று மோதியுள்ளது. ஆத்திரமடைந்த இருசக்கர வாகன ஓட்டி லாரி ஓட்டுநரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த லாரி ஓட்டுநர் இருசக்கர வாகனத்தை மீண்டும் மோதியுள்ளார். அப்போது அந்த வாகனம் லாரியின் சக்கரத்தில் சிக்கியுள்ளது. இதனையடுத்து லாரி ஓட்டுநர் சிக்கிய இருசக்கர வாகனத்தை 2 கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்றிருக்கிறார். அப்போது இருசக்கர வாகன ஓட்டி அந்த லாரியில் தொங்கியபடியே சென்றுள்ளார். இது தொடர்பாக இருசக்கர வாகன ஓட்டி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் லாரி ஓட்டுநரை கைது செய்துள்ளனர். இந்த நிகழ்வு தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கனடாவில் 133 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் 3 நபர்களை தேடி வருகின்றனர். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து கனடாவுக்கு கடந்த ஆண்டு 400 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் வெளிநாட்டு பணம் ஒரு சரக்கு பெட்டியில் வந்திருக்கிறது. இதிலிருந்த தங்க கட்டிகள் மற்றும் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து அமெரிக்கா மற்றும் கனடா நாட்டு காவல்துறையினர் சிறப்பு படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். சந்தேகத்தின் அடிப்படையில் ஏர் கனடா ஊழியர் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை கண்டறிந்த அதிகாரிகள் 6 நபர்களை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து குறைந்த அளவிலான தங்கம், பணம் மற்றும் துப்பாக்கிகளை பறிமுதல் செய்துள்ளனர். பாகிஸ்தானில் எக்ஸ் வலைதளம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது ஏன் என இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. பிப்ரவரியில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்ட போது எக்ஸ் வலைதளத்தை பயன்படுத்துவதில் பாகிஸ்தானில் சிக்கல்கள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கு இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எக்ஸ் வலைதளத்திற்கு தற்காலிக தடை விதித்ததை பாகிஸ்தான் அரசு ஒப்புக்கொண்டது. அரசின் சட்டப்பூர்வ உத்தரவுகளை எக்ஸ் நிறுவனம் கடைபிடிக்காததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் பாகிஸ்தான் அரசுடன் எக்ஸ் தளம் ஒத்துழைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து எக்ஸ் தள முடக்கத்தை 1 வாரத்திற்கு கைவிட வேண்டும் என பாகிஸ்தான் அரசுக்கு இஸ்லாமாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பொழிந்து வரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட மக்களை இளைஞர் ஒருவர் தனிநபராக இருந்து பத்திரமாக மீட்டுள்ளார். தொடர் கனமழையால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலைகள் இருக்குமிடமே தெரியாத அளவுக்கு நீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரியல் எஸ்டேட் ஏஜென்டான தீபக் மோகன் என்பவர் தனி ஆளாய் வெள்ளத்தில் தத்தளித்த மக்களை பாதுகாப்பாக மீட்டுள்ளார். தன் காரிலேயே சென்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட கர்ப்பிணி, சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் பெண் மற்றும் அவரது மகள் என பலரையும் பத்திரமாக மீட்டு அனைவருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ போல் அவர் திகழ்ந்திருக்கிறார். ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி படத்தின் ட்ரைலரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டிருக்கிறார். வெற்றிமாறன் தயாரிக்கும் இந்த படத்தினை அறம் படத்தின் இயக்குநர் கோபி நயனார் இயக்கியுள்ளார்.
இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். கதாநாயகியை மையமாக கொண்ட கதை அம்சத்துடன் இப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தில் நாசர், ஹிக்கிம் ஷா, விஜய் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் ட்ரைலர் தற்போது வெளியாகி இணையத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி தொடர்பாக தினம் கட்டுமான பணிகள் குறித்து தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் தோப்பூர் அருகே எய்ம்ஸ் மருத்துவமனை கடந்த 2019ஆம் ஆண்டு கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிகள் தொடங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்போது பிரபல தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு பணிகள் துவங்கியுள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதனால் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் கட்டுமான பணி தொடர்பாக தினம் புது தகவல்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு வருகிறது. கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக 3ஆம் பாலினத்தவர்கள் குறித்த புள்ளி விவரங்களை சேகரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3ஆம் பாலினத்தவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த கிரேஸ் பானு கணேசன் என்ற 3ஆம் பாலினத்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயணா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 3ஆம் பாலினத்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின் 3 மாதங்களில் இப்பணிகள் முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்து பரப்புரை மேற்கொண்டதாக நாம் தமிழர் கட்சியின் திருச்சி வேட்பாளர் ராஜேஷ் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் வேங்கை வயல் கிராம மக்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி பதாகைகளை வைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் அரசியல் கட்சியினர் யாரும் வாக்கு சேகரிக்க செல்லாத நிலை இருந்தது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் திருச்சி வேட்பாளர் ராஜேஷ் காவல்துறையின் தடையை மீறி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி வேங்கை வயல் கிராம நிர்வாக அலுவலர் அஜித்குமார் அளித்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் மற்றும் கட்சியின் நிர்வாகி சாட்டை திருமுருகன் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாளில் ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் வீதி உலா நிகழ்வு நடைபெற்றது. புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மாலை என 2 வேளைகளிலும் சுவாமி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் 6ஆம் நாளில் தங்க ரிஷப வாகனத்தில் சொக்கநாதரும், வெள்ளி ரிஷப வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். மாசி வீதி வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தின் போது சாலையின் இருபுறமும் பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். வழிநெடுகிலும் ஏராளமான குழந்தைகள் மீனாட்சியம்மன், சிவபெருமான், முருகப்பெருமான் உள்ளிட்ட வேடங்களில் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் சித்திரை சப்பஸ்தான திருவிழாவின் 4ஆம் நாளில் கைலாய பர்வத வாகனத்தில் ஐயாரப்பர் எழுந்தருளினார். தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சப்பஸ்தான திருவிழா 13 நாட்களாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டின் திருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் 2 வேளைகளிலும் சாமி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் 4ஆம் நாளில் கைலாய பர்வத வாகனத்தில் ஐயாரப்பரும், காமதேனு வாகனத்தில் அறம் வளர்த்த நாயகியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தின் போது சாலையின் இருபுறமும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
சகோதரர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்ததாக கூறி காவல்துறையினருக்கு எதிராக முதியவர் ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மவுண்ட் ரோடு பூதப்பெருமாள் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் எல்லப்பன். 70 வயதான இவர் தனது தம்பி கோவிந்தசாமி, தங்கை லோகநாயகி மற்றும் தங்கையின் மகன் ஹரிஹரனுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் 8ஆம் தேதி எல்லப்பன் வீட்டின் அருகே துக்க நிகழ்வு நடைபெற்ற போது வீட்டின் அருகே உள்ள இருசக்கர வாகனங்களை பாலாஜி என்ற நபர் எடுக்க கூறியுள்ளார். அந்நேரத்தில் கோவிந்தசாமி வெளியே சென்றுவிட்டு தாமதமாக வந்திருக்கிறார். அப்போது கோபமடைந்த பாலாஜி கோவிந்தசாமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். துக்க நிகழ்வுக்கு வந்த நபர்கள் சிலர் குடிபோதையில் கோவிந்தசாமியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த கோவிந்தசாமி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை சந்தேக மரணம் என காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ள கோவிந்தசாமியின் குடும்பத்தினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மீதும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறுவன் முன்பு தந்தையை காவல்துறையினர் கடுமையாக தாக்கிய காணொளி வெளியாகியுள்ளது. தலைநகர் ஜெய்ப்பூரை சேர்ந்த சிரஞ்சிலால் என்பவருக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளான். மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இருவரும் தனித்தனியே வசித்து வருகிறார்கள். இதனிடையே சிரஞ்சிலால் வீட்டிற்கு காவல்துறையினருடன் வந்த அவரது மனைவி வீட்டின் பூட்டை உடைத்துள்ளார். இதுகுறித்து சிரஞ்சிலால் கேள்வி கேட்டதால் ஆத்திரமடைந்த காவல்துறையினர் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்போது அங்கிருந்த அவரின் மகன் தனது தந்தையை விட்டுவிடுமாறு கதறி அழுதுள்ளான். இளம் மனதின் குமுறலுக்கு மனமிறங்காத காவல்துறையினர் சிரஞ்சிலாலை தொடர்ந்து தாக்கி கைது செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐரோப்பிய நாடான குரேஷியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. 151 இடங்களை உள்ளடக்கிய நாடாளுமன்றத்தில் 60க்கும் மேற்பட்ட இடங்களை பிரதமர் ஆண்ட்ரெச் பிளென்கோவிக்கின் குரேஷிய ஜனநாயக யூனியன் கட்சி கைப்பற்றியுள்ளது. எனினும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை அக்கட்சி கைப்பற்றாததால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் அக்கட்சி இறங்கியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான சமூக ஜனநாயக கட்சி 42 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாட்டில் எந்த கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதற்கிடையே வலதுசாரி கட்சியான ஹோம்லேண்ட் மூவ்மெண்ட் கட்சி 14 இடங்களில் வெற்றி பெற்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. இதேபோல அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் கட்சி 11 இடங்களையும் கிரீன் லெப்ட் கட்சி 10 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. ரஷ்யாவில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் பெரிய நகரங்கள் உட்பட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு கிராமம் மட்டும் தப்பியது. அணை உடைந்து வெள்ளம் ஏற்பட்டபோது பெருமளவிலான நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது பெரோவ்ஸ்கே என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் வீடுகளை சுற்றி தடுப்புச் சுவர் போன்ற அமைப்பை ஏற்படுத்தினர். இதன் மூலம் தங்கள் கிராமம் வெள்ளத்தில் தப்பிக்க வழிவகை செய்தனர். அந்த பகுதியில் தேவையான உணவுப் பொருட்கள் இருந்த நிலையில் அதனை அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் மாதம் தொடங்குகிறது. இதற்கான இந்திய அணி அடுத்த மாதத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான பணிகளை BCCI மும்முரமாக செய்து வருகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடும் வீரர்களை அணியில் சேர்க்க அணி தேர்வாளர்கள் கணக்கிட்டு வருகின்றனர். அதன்படி தொடக்க வீரர்களாக IPL கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி வரும் விராட் கோலியை ரோஹித் சர்மாவுடன் களமிறக்க திட்டமிட்டுள்ளனர். இஷான் கிஷன், KL ராகுல், சுப்மன் கில் ஆகியோரை தொடக்க வீரர்களாக களமிறக்கவும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் டிஜிபி அருணை இடமாற்றம் செய்ய கோரி 2 நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சரவணன் கருப்புசாமி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கூடுதல் டிஜிபி அருணை இடமாற்றம் செய்ய கோரினார். நாடாளுமன்ற தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதை உறுதி செய்ய கூடுதல் டிஜிபி அருணை தேர்தல் முடியும் வரை முக்கியத்துவம் இல்லாத பதவிக்கு மாற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார். வழக்கு தலைமை நீதிபதி SV கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மனுதாரர் 2008ஆம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் நடந்த மாணவர்கள் மோதல், 2009ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த வழக்கறிஞர்கள் மீதான தடியடி ஆகிய 2 நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டினார். இந்த 2 விவகாரத்திலும்
கூடுதல் டிஜிபி அருணுக்கு மனித உரிமை ஆணையம் அபராதமும் விதித்ததை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாதத்தை கேட்ட நீதிபதிகள் கடைசி நேரத்தில் மனு தாக்கல் செய்தது ஏன் என வினவினர். தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்டு கூறுவதாக தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் கூறியதை அடுத்து வழக்கு நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி எம் தண்டமானி முன்பு விசாரணைக்கு வந்தது. சிபிசிஐடி சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்ப ராஜ் தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைய விலக்களிக்கவும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து ராஜேஷ் தாஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஆஜராகி காவல்துறையில் உயர் அதிகாரிகளிடையே ஏற்பட்ட போட்டி காரணமாக பொய் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் ராஜேஷ் தாஸ் மனு மீதான வழக்கை தீர்ப்பை தேதி குறிப்பிடாத நீதிபதி தள்ளி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பேருந்தில் பயணித்த பெண்ணுக்கு போதையில் பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 பேரை பயணிகள் கடுமையாக அடித்து பேருந்திலிருந்து இறக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வடச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பேருந்தில் போதையில் இருந்த 2 நபர்கள் ஏறியுள்ளனர். பேருந்து நாகர்கோவில் அப்டா மார்க்கெட் அருகே சென்றபோது போதையில் இருந்த ஒருவர் அவருக்கு முன் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அந்த பெண் தனக்கு நடந்ததை பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் ஆகியோரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து குடிபோதையில் இருந்த நபர்களை பேருந்திலிருந்து இறக்கிவிட முயற்சி செய்துள்ளனர். அப்போது குடிபோதையில் இருந்த இருவரும் தகராறில் ஈடுபட்டு மாறி மாறி தாக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் பேருந்தில் இருந்த பயணிகள் சிலர் அவர்களை கீழே இறக்கி கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அருகிலிருந்த சிலர் குடிபோதையில் உள்ளவர்களை அடிக்காமல் காவல்துறைக்கு தகவல் அளிக்க அறிவுறுத்தியுள்ளனர். வேலூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் இந்திய புலிகள் ஜனநாயக கட்சித் தலைவர் மன்சூர் அலிகான் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக குடியாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று குடியாத்தம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் இதனால் குடியாத்தத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தற்போது அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறினார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மன்சூர் அலிகான் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் குழந்தை திருமணங்கள் செய்வது குறித்து புகார் அளித்தால் உடனுக்குடன் மாவட்ட சமூக நல அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது தீட்சிதர்கள் 15 வயதுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் இதனை தடுக்க நிரந்தர கண்காணிப்பு குழு அமைக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் குழந்தை திருமணங்களை நடத்தி வரும் தீட்சிதர்களுக்கு எதிராக போக்சோ மற்றும் திருமண தடுப்புச் சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுத்து வருவதாக விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே மாவட்ட சமூக நல அதிகாரி உள்ள நிலையில் மற்றொரு குழு எதற்கு என கேள்விகளை எழுப்பினர். இன்னொரு குழுவால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கில் தீட்சிதர்கள் தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்தனர். தொடர்வது புதிய விடியல். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். புதிய தலைமுறையோடு.